ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், இன்னைக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட். விஜய் சார் வர்றது ரொம்ப நல்லதுன்னு திமுக கூட்டணியில இருக்கிற துரை வைகோவே ஓப்பனா சொல்லிட்டாரு. பெரியார் அண்ணாவை பத்தி தெரியாத இளைஞர்களுக்கு விஜய் ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்காருன்னு அவர் கொடுத்த அந்த பாராட்டு இப்போ வைரல். இதோ அந்த 7 ஜோலிக்கும் பாசிட்டிவ் தகவல்கள். 1. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தவேகா தலைவர் விஜயின் அரசியல் வருகை ஆரோக்கியமானது என மனதார பாராட்டியுள்ளார். 2. இன்றைய இளைஞர்களுக்கு பெரியார் அண்ணா காமராஜரை பற்றி தெரிவதில்லை, அவர்களை தனது பேச்சின் மூலம் இளைஞர்களிடம் விஜய் கொண்டு சேர்க்கிறார் என அவர் கூறியுள்ளார். 3. அரசியல் புரிதல் இல்லாத புதிய வாக்காளர்களை தவேகா அரசியல்படுத்துவது ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் என துரை வைகோ வரவேற்றுள்ளார். 4. மதவாத மற்றும் சாதிய சக்திகளை ஏன் எதிர்க்க வேண்டும் என்கிற மனநிலையை இளைஞர்களிடம் விஜய் உருவாக்குவது பாராட்டுக்குரியதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5. காங்கிரசின் மாணிக்கம் தாகூரை தொடர்ந்து மதிமுகவும் விஜயை பாராட்டுவது திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6. ஜனநாயகத்தில் நல்ல சித்தாந்தத்துடன் ஒரு இயக்கம் வருவது எப்போதும் வரவேற்கத்தக்கது என ஒரு முதிர்ச்சியான அரசியல் கருத்தை துரை வைகோ முன்வைத்துள்ளார். 7. விஜயின் வெற்றியை அவரது தலைமையின் செயல்பாடுகள்தான் தீர்மானிக்கும் என்றும் அவர் நேர்மையாக தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். பாஸ், அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் பேசினாலும் மக்கள் மத்தியில தவேகாவுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு. சுமார் 30% மக்கள் தவேகா குறித்து மிகுந்த நேர்மறையான கருத்துக்களை வச்சிருக்காங்க. புதிய நம்பிக்கை. பாரம்பரிய கட்சிகளுக்கு மாற்று விஜய் தான். அவர் கொண்டு வரும் புதிய சித்தாந்தம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என 30% மக்கள் நம்புறாங்க. இளைஞர்களின் எழுச்சி. சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பத்தி இளைஞர்களை ஒன்னு திரட்டுறதுல விஜய் சார் ஜெயிச்சிட்டாருன்னு பாசிட்டிவ் வைப்ஸ் பறக்குது. நேர்மையான அரசியல். நிதானமான பேச்சு, தெளிவான கொள்கை, இதுவே விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்னு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் உருவாகியிருக்கு. கண்ணா, கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே துரை வைகோ விசில் அடிக்கிறாருன்னா தவேகாவோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. விஜய் சார் கொண்டு வந்த அந்த அரசியல் புரிதல் 2026ல யாருக்கு ஓட்டா மாறும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இட்ஸ் a huge validation for TVK when a leader from the rival camp praises the ideological connect Vijay is creating with the youth boss. விஜய் இளைஞர்களை அரசியல் படுத்துகிறார்னு துரை வைகோ சொன்னது சரியா? தவேகா 2026இல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் தவேகா அண்ட் தேர்தல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.